நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 போட்டிகள் விளையாடி 4 வெற்றி 4 தோல்வி என்று 8 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 6 போட்டிகளில் குறைந்தபட்சம் 4 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிஎஸ்கே அணி சொந்த மண்ணில் தோல்வியடைய பிளேயிங் 11 செய்யப்பட்டு வரும் மாற்றங்களே காரணம் என்று கூறப்படுகிறது. கடந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளேயிங் 11 கேப்டன் தோனி அதிகமாக மாற்றவில்லை. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுப்பேற்றதிலிருந்து சரியான பிளேயிங் 11 கண்டறிய முடியாமல் திண்டாடி வருகிறார். சில போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்ட முஸ்தபிர் ரஹ்மான் கடந்த சில போட்டிகளில் மோசமாக ஆடுகிறார். கடந்த சீசனில் தீக்ஷண மீது விமர்சனங்கள் வந்தாலும் அவரை கடைசி வரை தோனி பிளேயிங் லெவலில் இருந்து நீக்கவில்லை. இதனால் அடுத்த போட்டியில் முஸ்தபிர் ரஹ்மானுக்கு பதிலாக தீக்ஷணவை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவர் பிளே ஓவர்களில் தீபக் சாகர் மற்றும் தீக்ஷண இருவரும் பந்து வீசும்போது நிச்சயம் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியும் என்றும் டெத் ஓவர்களில் பத்ரன மற்றும் துஷார் தேஷ்பாண்டே ஆகியோரை பயன்படுத்த வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.